அல்லல் போம் அல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போல் போகா துயரம் போம் நல்குணமால் மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வான்மலராய் நோக்குண்டாம் ஏனி நொடுங்காது பூக்கொண்டு திப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ தப்பாமல் சார்வார் தாமக்கே சிறுகண்ணோ பானை போல் பெருவயிரும் பாங்கான பொன்பூநூல் அழகோ தானே தோன்றி எனது உள்ளத்துல தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்து உதிப்பாய் ஓம் கணபதியே கலையுடுத்தி வெள்ளை பனி போன்று வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரசரோடு என்னை இந்த சரியா சிம்மாசனத்தில் வைத்த என் தாயே வீச்சிருப்பவள் என் விமலையே கமலவாணி அம்மா உன் பாதத்தை நம்பினோருக்கு பரிசு தந்து அருள்பாலிப்பாய் என் தாயே சூதச்ச மனசுடனே சுந்தர உருவாய் தோன்றி நின்று சீரச்ச பழங்கினால் என் சிந்தையில் வந்திருந்து தமிழ் செப்புவாயே வந்து பிறந்த ராமா கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டன் கையிலேந்தோ தண்டகாரண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உற்றார்தனை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தமக்கு திருமகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேஷா என் மனதுள் விஸ்தரமாகவே வள்ளி தேவயானையுடன் புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனது அருகே
அம்மா நமச்சிவாயம் எனும் மூலப்பொருளே சரி கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சுவாமி கணபதியை என் குருவே கணபதியை என் குருவே கனவிலேயும் உன்னை மாற குணபதியே அருமுகனை குஞ்சரமே உமை பாடை நாங்கள் பாடுவோமே ராமாவோன் பலகாலம் உமை தொழுவை நாங்கள் தேடுவோமே ராமாவோன் தென்னாடு தேசமெல்லாம்
தேவதையே மேகம் திரண்ட ஐயனாரே ஐயனாரே எனக்கு அருள வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா தீர காளியம்மா பாலகிக்கு வரம் தரும் தர்க்கமாட தளவாய் மாடு காக்க வேண்டும் ஐயோ புராட்டி தம்பூரா ஆயர் நங்கை அம்பிகை ஆயர் நங்கை அம்பிகை அடியாளுக்கு அருள் புரிவாய் ஐயா சிவள பேரி சுடல ஐயா திருமகினி வரம் தரும் சுடலை முண்ட சுவாமி ஐயா இருக்க வேண்டும் ஐயோ பிரம்மகுல ராஜூத பிள்ளைகினி வரம் தரும் தியவன் சுவாமி ஐயா பிள்ளைகினி வரம் தரும் பலவேத காரணையா பலவேத காரணை பாலகிக்கு வரம் தரும் ஐயா மணி விளக்கில் பிறந்த பேர் மாயாண்டி சுடலையே சுடர் வடிவில் பிறந்த பேர் ஐயா சிவள பேரி சுடலை ஐயா காட்டு சுடலையே காட்டு சுடலையே உத்தரவு கொடுக்க வேண்டும் ஐயா ஆழ்வார் குறிச்சி சுடலை ஐயா அடியாளுக்கு வரம் தரும் தார அம்பிகை நாளே வந்தரும் ஐயா வைத்திலிங்க சுவாமி வைத்திலிங்க சுவாமி வந்தருள வேண்டும் ஐயா படரிய படிப்பரிய படிப்பரிய பாடரிய படிப்பரிய படிப்பரிய நாட்டிலுள்ள வகையறிய வகையறிவே பேரறிய எழுத்தறிய எழுதறிய ஏட்டி வகை நானறிய நான் அறிவே பாடறியா நாளைதான் என்னை படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறியா நாளைதான் என்னை எழுத வைத்தார் என் குருவோ மெல்லிசை அறியாத நாளைதான் மெல்லிசை அறியாத நாளைதான் என்னை விவரம் செய்தார் என் குரு கச்சுதந்த வாத்தியாரே வாத்தியாரை கச்சுதந்த வாத்தியாரே வாத்தியாரை கனவிலேயும் மறப்பதில்லை மறப்பதில்லை சொல்லி தந்த அண்ணாவியை அண்ணாவியை பணத்தில் மறப்பதில்லை மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தால் ஆலோ
பெற்றே மாரியம்மாள் புலவர் மாதோ சபைதனிலே படிக்க வைத்த அண்ணாவி குரு ஆதம் யாரி என்று தான கேட்டோ கட்டும் ஒரு களம் காணும் கையுலக்கு நெல் விளையோ ஆடாத தேவதையை ஆட வைத்து பார்ப்பவர்தான் ஆடாத தேவதையை ஆட வைத்து பார்ப்பவர்தான் கல்சீலையா இருந்தாலும் கலகலனே பேச வைப்பான் மண்சீலையா இருந்தாலும் மணி போல பேச வைப்பான் கலையரசன் பட்டம் பெற்ற கர்மேனியம்மன் நாமம் பெற்ற கம்பிலி மாநகரில் வாழோ கம்பிலி மாநகரில் வாழோ கர்மேனி முத்து புலவர் வாழோ ஐயா மூவுலகில் ஜாதி பெற்ற மண்டலங்கள் புகழ் படைத்த மெல்லிசை கவிகள் எல்லாம் வாடோ நிறுத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் மேலப்பாவூர் நகரில் வாழும் மணிக்கூரலில் மன்னவர்தான் மன்னவர்தான் ஐயா மணிகண்டன் புலவர் பாதம் புலவர் பாதோ கொண்டேனையா என் சிரசில் கொண்டேனையா என் சிரசில் குருவினுட சீர்பாதத்தை சீர்பாதத்தை வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் வரப்போகும் பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் ஆறு ஆறு பேரும் பேரோ சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்கள் இங்கே கூடியிருக்கும் பெரியோர்கள் கூட போகும் சபையோர்கள் குழந்தை நானும் நமஸ்காரி சபையோர்களே பெரியோர்கள் இவள பேரி சுடலை ஐயா திருவாலயத்தில் நாங்கள் ஐயா சாஸ்தகத சுருக்க சொல்லி சுடலை ஐயா கதைகள் பாட பேச்சியம்மன் ஆலயத்தில் ஐயன் கதை சுருக்க சொல்லி குண்டன் கதை பாட போறோம் சபையோர்களை கேட்டிடும் பாடுகிற பாட்டதி அல்லது குச்சம் வந்திட்டால் உங்கள் மாலகி போல் என்ன வேண்டும் சொல்லுகிற சொல்லாதிலே குறைகள் இறந்திட்டால் குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நான் பாடிட்டால் அறியாம பாடிட்டால் தெரிஞ்சு நான் பாடிட்டால் தெரியாம பாடிட்டால் சொல் பின்னே வந்திட்டால் சொல் முன்னே வந்திட்டால் ஆறு பிள்ளை 100 ஆறு பிள்ளை 100 ஆதரிக்க வேண்டுமையா சபையோர்களே பெரியோர்களே சரி சபை நிறைய வந்த தாய் குலங்களே தாய் குளங்களே வாலிப இளஞ்சிங்கங்களே வயதான
நம்ம வயதான சிங்கங்களே, இந்த அகிலமெல்லாம் பேர் விளங்கக்கூடிய மேலகுளம் நன்னகரத்திலே என் அப்பனாகப்பட்ட சீவலப்பேரி சுடலை ஐயா திருவாலயத்திலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் தரணி. ஆமா, ஓ தரணி. ஆமா, எப்படி ஐயன் கதையை சுருக்க சொல்லி இன்னைக்கு சுடலையோட கதைகள் பாட போறோம். ஆமா, ஐயா கதையை சுருக்க சொல்லி. உங்களுக்கு எந்த ஊருமா? ஊரை சொல்லணும்ல. ஊரை சொல்லணும்ல. எனக்கு ஊரு ஆலடிப்பட்டி. ஆமா, ஆலடிப்பட்டியில இருந்து சொரண்ட பக்கத்துல இருக்க ஆலடிப்பட்டி. அதாவது ஒவ்வொரு ஊரு ஒவ்வொரு ஆளுகளுக்கு ஒவ்வொரு ஊரு. உங்களுக்கு வந்து சொரண்ட பக்கத்துல ஆலடிப்பட்டி. உங்களுக்கு சொரண்ட பக்கம். ஆமா, இந்த சுடலையோட திருவாலயத்திலே எங்களுக்கு முன்பாக பெரிய பெரிய புலவர்கள் பேர் அறிஞர்கள்லாம் வந்து பாடியிருக்கலாம், நீங்களும் கேட்டிருக்கலாம், பாராட்டு பரிசுகளும் வாங்கி சென்றிருக்கலாம். ஆமா, ஆனாலும் ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. கச்சது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, யாருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அடியால் என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு பாடுகிறேன். நான் பாடுகிற பாட்டத்திலே பலது குச்சங்கள் வந்திட்டாலும் சொல் குச்சங்கள் இருந்திட்டாலும் மேலதளத்திலே குச்சம், இசை குச்சம், கதை குச்சம், கதையிலே பொருள் குச்சம் இருக்கலாம், சாரித குச்சம், சரித குச்சம், சாரித குச்சம் தான் கொஞ்சம் இருக்கும். ஆமா, தண்ணி வந்து கண்ட ஊரெல்லாம் கண்ட தண்ணியெல்லாம் போய் குடிக்கும். அதனால கொஞ்சம் சாரிடம் கொஞ்சம் என்ன பண்ண இருக்கும், இருக்கத்தான் செய்யும். ஆமா ஆமா, சாரீர குற்றம் இருந்தாலும் முன்னாடி சொல்ல வேண்டிய சொல் பின்னால வந்துட்டாலும் பின்னாடி சொல்ல வேண்டிய சொல் முன்னாலே வந்துட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளையை எப்படி ஆதரிப்பீர்களோ உங்கள் வீட்டு பிள்ளையை எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போல் அடியாளையும் ஆதரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு திருவாலயமாக இருந்தாலும் முதல்ல யாருக்கு பாடணும்? தாத்தாவுக்கு படிக்கணும். தாத்தாவுக்கா? தாத்தாவுக்கு இல்ல, சாஸ்தாவுக்கு. ஓ, சாஸ்தாவுக்கு. சாஸ்தாவுக்கு ஏன் முதல்ல படிக்கணும்னா இந்த அகில உலகத்திலே கலியுலக தெய்வமாக வந்து பிறந்தவர் சாஸ்தா ஒருவர் தான். அவர்தான். ஏன்னா நம்மளாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த சாதாரணமான மானிட மனுக்கள். ஆனா தர்மஞான சாஸ்தா அப்படி கிடையாது. அப்பாவுக்கும் ஆணுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தாதான் சகல தெய்வங்களும் கோவிலுக்கு வருமா. அவர் பிறந்தா தானே சகல தெய்வங்களும் உள்ள வரும். ஆமா, அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா பாதி மதி மான் மழுகோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலியுதமாகி அச்சுதனாகி எம்பெருமான் இருகரத்தினால் ஏந்த ஜோதிமணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலகத் தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த ஸ்ரீ ஞான தர்ம சாஸ்திரங்கள் யாரெல்லாம் வந்து பிறக்கிறார்கள் தெரியுமா? மகிடக்காரர்கள் எங்கிருந்தாலும் கோயிலுக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் அழைக்கின்றார்கள். மகிடக்காரர்கள் எங்கிருந்தாலும் கோயிலுக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் அழைக்கின்றார்கள். சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திரம் நட்சத்திரத்தோடு கூட வந்து பிறந்தார். சரி, அவர் பிறந்த கிரகணம் என்ன தெரியுமா? என்னம்மா? சுவாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பவரண பஞ்சமி கடக லக்கணத்தில். பவரணி பஞ்சமி ஜகன லக்கணத்தில். இந்திரமாகவே அமிர்த யோகத்தில். இந்திரமாகவே அமர யோகத்தில். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையா
ஐயங்கோவில் ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 சுவாமி மலை ஐயனார் 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 உடைவேத்த ஐயனார் 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 திரண்ட ஐயனார் ஆமோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு அம்மாள் அம்மாள் உமா பார்வதி தேவியோடு
சரி. பக்கத்திலே அங்காள ஈஸ்வரியும் தலையிலே கங்காதேவியும் கொலுவிருந்தார். ஆமா ஆமா. மூத்த மகனாகிய ஆதிமூல கணபதியோடு ஆமோ இளைய மகனாகிய வேல்முருகனும் கொலுவிருந்தார். இருந்தார். கையிலேயில் மூவர்கள் முனிவர்கள் 33 கோடி தேவர்கள் சூழ இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறாரே. ஆனா யாரெல்லாம்? சுவாமி ஆகாயத்தில் சூரியன், ஏனோ ஆகாயத்தில் சூரியனோ, அன்பு கோலை சந்திரன், ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு கங்காதேவி கொலுவிருந்தார். ஈசனான பகவான் 14 உலகத்தை படைத்தார். சரி. அது என்ன உலகம் எல்லாம்? என்ன உலகம்? இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், வரணலோகம், யமலோகம், தவலோகம், சக்திலோகம், சிவலோகம், பூலோகம் என்ற ஒரு லோகத்தை படைத்து அதனை மூன்றாகவே சிருஷ்டித்தார். அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாள உலகம் என்றும் அதனை பிரித்தார். அதலை என்றால் என்ன? அதலை என்றாலே ஆகாய லோகம். அங்கே மும்மூர்த்திகள் வாழ்ந்து வருகிறார்கள். மும்மூர்த்திகள்னா யாரு? பிரம்மா, விஷ்ணு, சிவன். படைக்கக்கூடிய பொறுப்பு பிரம்மாவுக்கும், காக்கக்கூடிய பொறுப்பு எம்பெருமான் கோபால கண்ணனுக்கும், அழிக்கக்கூடிய பொறுப்பு சிவபெருமானுக்கும் ஆகும். இதுவே அதலை, அதாவது ஆகாய லோகம். சுதலை என்றாலே என்ன? சுதலை என்றாலே நாம் வாழக்கூடிய இந்த மத்திய பூமி. ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் தேவர்களும் முனிவர்களும் அமரர்களும் நம்மளை வணங்குவதால் நம்மளுக்கு அருளும் இல்லை, பொருளும் இல்லை. அனுதினமும் செத்து பிழைக்கக்கூடிய ஜீவராசிகள் நம்மளை வணங்குவதால் மட்டுமே நம்மளுக்கு அருளும் உண்டு, பொருளும் உண்டு. ஆண்டவனாகிய சிவபெருமான் அதனாலே பூலோகம் என்ற ஒரு லோகத்தை படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை படைத்தார். யாருக்கு ஓரறிவு? கல்லுக்கு ஓரறிவு, புல்லுக்கு ஈரறிவு, மரம் செடி கொடிகளுக்கு மூவறிவு, பாம்பு பள்ளி பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடு கன்று காடைகளுக்கு 5 அறிவு. 6 அறிவு யாருக்கு? நம்ம மானிட ஜென்மங்களுக்கு, நாமளை போன்ற மானிட மனுக்களுக்கு 6 அறிவை கொடுத்தார். அவங்களுக்கு மட்டும் ஏமா 6 அறிவு? நம்மளுக்கு பகுத்தறிவுன்னு ஒரு அறிவு இருக்கு. ஆமா இருக்கலாம். நீ தான் கொடாடிக்க, நான் தான் ஜாயிண்ட் சொல்லுதேன், அவர் தான் உடுக்க அடிக்காரு, இவர் தான் கட்டை அடிக்காரு அப்படின்னு விவரம் சொல்லதுக்கு தான் 6 அறிவு. பகுத்தறிவு 6வது அறிவு. அம்மாவை அம்மானு கூப்பிட, அப்பாவை அப்பான்னு கூப்பிட, ஆமா பிறந்த ஆண்களை அண்ணனு கூப்பிட, நம்பின்னு கூப்பிட, பெண்களை அக்கான்னு கூப்பிட, தங்கச்சின்னு கூப்பிட, அதுக்கு தான் பகுத்தறிவு. மைனி குழந்தையான்னு கூப்பிடத்தான் பகுத்தறிவு 6 அறிவு. கடைசி சொன்னதான் மெயின் பாயிண்ட். அது தானையா முக்கியமா இருக்கு இப்போ.
அறிவு 6ஐயும் கொடுத்து ஆசை 3ஐ கொடுத்தார். சரி, அது என்ன ஆசை எல்லாம்? என்ன ஆசைலாம்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஆமா, மண்ணாசை, பொன்னாசை, பொருள் ஆசை. ஒரு மனுஷன் வந்து தன்னோட வாழ்க்கையில முதல்ல மண்ணு மனையை சேர்க்கணும். சரி, அதுக்கப்புறம் பொண்ணு பொருளை சேர்க்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் மூன்றாவது ஆசையாக இருக்கிய பெண்ணாசையை தேட வேண்டும். சரி, இதுவே சுதலை உலகம். ஆமா, ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி சிவனுடைய வடிவத்திலே நம்மளை பெற்றெடுத்த தந்தைமார்களையும் படைத்து ஆதி சக்தியுடைய வடிவத்திலே நம்மளை பெற்றெடுத்த தாய்மார்களையும் படைத்தார். ஆமா, படைத்தால் மட்டும் போதுமா? வேற என்னமா? பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று. ஆமா, ஒரு குழந்தைய பெத்துட்டா போதாது, அதுக்கு படி அளக்கணும், உழைச்சி போடணும், குடும்பம்னு பார்க்கணும். வதாவதான் பெத்து போட்டா போதாது, பிள்ளைகளை பேணி வளர்க்கணும். அதுக்கு என்னமா செய்யணும்? ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு பார்வதா தேவியானவள் ஆமோ நாளி நல்ல தீனை எடுத்து நல்ல தீனை எடுத்து தீனை எடுத்து அவன் நாதனோட கை கொடுத்தாள். கை கொடுத்தான் நாதனோட கை கொடுத்தாள். கை கொடுத்தான் கை கொடுத்தான் தீனை எடுத்து போடு போடு அங்கே உரிய மெல்ல தீனை எடுத்து மெல்ல தீனை எடுத்து தீனை எடுத்து தீனை எடுத்து உடையவனின் கை கொடுத்தாள். கையில் கொடுத்தான் உடையவனின் கை கொடுத்தாள். கையில் கொடுத்தான் கையில் கொடுத்தான் ஆமையா போடையா போடு போடு ஐயா ஆலாக்கு தீனை எடுத்து ஆக்கு தீனை எடுத்து ஆலாக்கு தீனை எடுத்து தீனை எடுத்து தீனை எடுத்து அந்த ஆண்டவனின் கை கொடுத்தாள். கையில் கொடுத்தான் ஆண்டவனின் கை கொடுத்தாள். கையில் கொடுத்தான் கையில் கொடுத்தான் தீனை எடுத்து தீனை எடுத்து கொடுத்தா கொடுத்தா படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே ஆதிசக்தியான பார்வதா தேவியானவள் சுவாமி அருணநல்ல உதயம் போல அதிகால பொழுததி ஆதிசக்தி பார்வதி அரியோ பார்வதியால் படியெடுத்து பகவானின் கை கொடுத்தா ஈஸ்வரியால் படியெடுத்து ஈஸ்வரனின் கை கொடுத்தா ஆண்டவன் தான் பகவான் ஆனோ வாங்கிய படியை கொண்டு வையகத்தில் படியளந்தான் நல்ல படியை கொண்டு படியை கொண்டு குவளையத்தில் படியளந்தான் படியந்தோ படியை கொண்டு ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானானவர் ஆமோ வாங்கிய படியை கொண்டு வையகத்திலே படியளந்தார். சரி கொடுத்த படியை கொண்டு குவளையத்திலே படியளந்தார். ஆமோ கல்லுக்குள் வாழும் தேரை முதல் தாயார் கர்ப்பத்தில் வாழும் சிசு வரைக்கும் ஆமா முட்டைக்குள் இருக்கும் கொஞ்சுக்கும் பச்சைக்கும் பறவைக்கும் என்னமுன்னா மனுக்களுக்கும் ஆண்டவனாகிய சிவபெருமான் படியளந்தார். ஆம்படி இழந்தார் படியளந்த களைப்பு தீர ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி கைலாசத்தை
சரி இறைவன் ஈஸ்வரியை நினைக்க ஆமா பார்வதா தேவியானவள் பகவானை எப்படி எதிர்பார்க்கிறாள் தெரியுமா? எப்படி? பகவான் எப்ப வருவார் என்று என்று பார்வதியால் எதிர்பார்த்தாள். ஈசன் எப்ப வருவார் என்று ஈஸ்வரியால் எதிர்பார்த்தாள். ஆசன பலகை போட்டு வந்தான் பகவானே. கெட்டியில ஜலம் எடுத்து கிருபையுள்ள பகவானே. அங்கே பாரிஜாத மலர் எடுத்து பகவான் எப்ப வருவார் என்று அங்கே பகவான் எப்ப வருவார் என்று பார்வதியால் எதிர்பார்த்தாள். பகவானே அப்படியா ஆக பகவான் எப்ப வருவார் என்று ஆமோ எதிர்பார்த்து காத்துக்கு இருக்காளாம். சரி அந்த காலத்துல எல்லாம் புருஷன் எப்ப வேலைக்கு போயிட்டு வருவான்னு பாத்துக்கு இருந்திருக்காங்க. இந்த காலத்துல அப்படியா இருக்காங்க? என்ன செய்தாங்க? இப்ப எதிர்பார்க்காங்க. எதுக்கு எதிர்பார்க்காங்க? நம்ம வீட்டுக்காரர் அதிகமா பணம் கொண்டு வராரா இல்ல குறைய கொண்டு வராரா அப்படின்னு எதிர்பார்க்காங்க. அப்போ பாசத்தோட எதிர்பார்த்தாங்க, இப்போ பணத்துக்காக எதிர்பார்க்காங்க. பார்வதா தேவியானவள் பகவான் எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் போது ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமான் கைலைக்குள்ளே வருகிறார். சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் வரும்போது வருக வருக என்று வந்தனங்கள் செய்தார். ஆமா ஆமா ஆசன பலகையிலே ஆண்டவனாகிய சிவபெருமானை அமரச் செய்து ஆமோ பாதம் தொட்டு கழுவி பாரிஜாத மலர்களை தூவி 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 படியளந்த களைப்பு தீர பால் பழம் கொடுப்பாளாம். ஆமா ஆமா இறையளந்த களைப்பு தீர இளைப்பாரி கொடுப்பாளாம். கொடுப்பாளாம். களைப்பு இழப்பெல்லாம் போக்கிவிட்டு சரி இருவரும் இருக்கும் போது ஆதிசக்தி பார்வதியா என்ன சொல்லுதா? என்னம்மா? சுவாமி இன்றைய தினமதியிலே உங்களோட படியளப்பே பார்வதியால் பார்க்க வேண்டும். உடையவனின் படியளப்பை உடையவளும் பார்க்க வேண்டும். கடவுளோட படியளப்பை கடவுளோட படியளப்பை கண்ணன் தங்கை பார்க்க வேண்டும். பகவானே உங்களோட நான் படியளக்க வந்தே தீருவேன் அப்படின்னு ஆதிசக்தியாக பார்வதியால் சொன்ன போது ஏ பார்வதி படியளக்க நீ வேண்டாமா கையிலே இரு. எதுக்கு ஆண்டவா என்னை வேண்டான்னு சொல்லுதீங்க? பூலோகத்தை ஒரு விதமா படிச்சிருந்தாலும் நாங்க உள்ள மக்கள் எல்லாம் பல விதமா படிச்சிருப்பேன். பூலோகம் வந்து ஒரே மாதிரி தான் படிச்சிருப்பேன் எல்லா பக்கமும். ஆமா அதுல வாழக்கூடிய மக்களை பல விதமா படிச்சிருப்பேன். ஒருத்தங்களுக்கு நிறைய கொடுத்திருப்பேன், ஒரு குழந்தை இருக்காது. ஆமா ஏகப்பட்ட பணமா இருக்கும். ஆமா 2 மாடி வீடா இருக்கும். போட்டு வாழ்வாங்க. சரி ஆமா அங்க ஓலை குச்சில தான் இருக்கும். ஆமா அங்க கேட்டனா 16 பிள்ளை இருக்குங்க. சரி நம்ம தலையில தேக்க என்ன இருக்காது, உடுத்த உடை இருக்காது. ஆமா ஒருத்தன் லட்சாதிபதியா படைச்சிருப்பேன். ஆமா பீரோல நிறைய துணிமணி வச்சிருப்பேன். அங்க ஒரு பிள்ளைகள் கூட இருக்காது. கிடையாது. அதனால ஆமா அதனால கட்டை நெட்டை சொட்டை மொட்டை அப்படி வர படைச்சிருப்பேன். கிழிசல்கள் இப்படி இருக்கும். நீ வந்து அது என்ன இது என்ன விவரம் கேப்ப. நான் படியடப்பானா உனக்கு பதில் சொல்லுவேனா பார்வதி? ஆனால் கைலாசத்திலே ஏறி கடவுள் பகவான் போய் படி எழுந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி என்னம்மா சொல்ற? நீ கேட்க கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது பார்வதி. எனக்கு படியலுக்கு தான் நேரம் இருக்கு, உனக்கு பதில் சொல்ல நேரம் கிடையாது. முடியாது. அதனால நீ ஆதி கையிலே இருந்திடம்மா. ஆமா இந்த ஆண்டவன் பகவான் நம்மள படியலுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரே. சரி இன்னைக்கு இவர் படி வரவழைதா மகனே விஸ்வகர்மா
சமயம் சக்தி அவள் சொன்ன போது போது பார்வதியால் விஸ்வகர்மா அவ இமயகிரி மலைக்கு வந்து காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கடைந்தெடுத்தால் சிமிலாதையும் பூவரசம் கம்பு வெட்டி புதுச்சிமிலும் கடைந்தெடுத்தால் சிமிலுக்கேத்த வரணம் தீட்டி திருகாணி பூட்டும் போட்டு போட்டு சீனி பூட்ட மேல பூட்டி மேலை பூட்டி சக்தி அவள் கை கொடுத்தாள் கையில் கொடுத்த சக்தி அவள் கையில் வாங்கி கையில் வாங்கி அது சமயம் ஏது செய்த செய்து கையில் வாங்கி அந்த சிமிலுக்கேத்த உயிர் என்ன உயிர் என்ன உயிர் ஒரு யானையை பிடிச்சு அடைக்கலாமா ஆளை பிடிச்சு அடைக்க வேண்டாம் பெறவே நம்ம உடுக்கார பிடிச்சு அடைச்சிருமா உடுக்காருக்குலாம் அது காணாது அவர் அமட்டிக்கிட்டு வெளியில வந்துருவாரு அது சின்ன சிமிலு ஏதாச்சும் ஒரு சின்ன உயிரா சொல்லுங்க கட்டக்கார கட்டைக்கார் காண மாட்டாரு அதுக்குள்ள நம்ம வீடியோக்கார வீடியோக்காரன் காண மாட்டாரு அவரு காண மாட்டாரா ஆமா அப்ப என்னதான் பிடிச்சு அடைக்க திமிலுக்கேத்த உயிர் சித்தரும்பு ஓ சித்தரும்பு அக்கம் பக்கம் பார்த்தால் பார்வதா தேவியானவர் சிற்றருமானது சாறை சாறையாக சென்று கொண்டிருந்தது சாரசாரியா போகுது ஆணருமை பிடிச்சடிச்சா என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஒரே சண்டை தான் நடக்கும் அம்மா அடிபடி சண்டை நடக்கும் ஆணும் சேர்ந்தா சண்டை சண்டை பெண்ணும் சேர்ந்தா சண்டை ஒரு பெண்ணு ஆணு சேர்ந்தா என்ன நடக்கும் சண்டை வராது ஆமா இவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் ஆ, 6 மணிக்கு பிறகு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா ஆ, விளக்கு பொருத்தின பிறகு பிறகு 45 தான் கிழக்கு பருத்தின போதானையா வேலை இருக்கு சாப்பாடு சௌரியங்கள் தூக்கங்கள் நிறைய வேலை இருக்குல்ல போட்டோம் ஆதிசக்தியாகிய பார்வதா தேவியானவள் ஆனவள் சிறு உயிரா சித்தரும் ரொம்ப திமிலுக்குள்ளே பிடித்த கிடைத்த ஆணரும்போ பெண்ணரும்போ 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 பிடித்தடைத்தாள் சக்தி அவள் சக்தி அவள் சத்தி அவள் அங்கே திரு உயிரா சித்தரும் திமிலுக்குள்ளே பிடித்தடைத்தாள் திருகாணி பூட்டும் போட்டு சீனி பூட்ட மேல பூட்டி முந்தானை பட்டதிலே குழலால் முடிந்து கொண்டாள் எப்போ ஜீவன் வருவாரன் என்று சக்தி அவள் எதிர்பார் இந்த சிவன் எப்போ வருவாரே ஆமா இவர் படியலக்கேன்னு சொல்லுதாரு சரி இன்னைக்கு 2 எறும்பு பிடிச்சு நம்ம சிமிலுக்குள்ள அடைச்சிருக்கோம் ஆமா இவர் படி அளந்திருக்காரா இல்ல படியலக்கேன்னு சொல்லிட்டு பூலோகத்துல போய் படியை தான் எண்ணிட்டு வராருன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு அவரை டெஸ்ட் பண்ணிடணும் விடக்கூடாது இன்னைக்கு ஆமா ஆதிசக்தியா ஆகிய பார்வதா தேவியானவள் ஆனவள் ஆண்டவனாகிய சிவபெருமான் வரும்போது எப்படி இருக்கிறாள் தெரியுமா எப்படி அம்மா நீட்டின கால் மடக்கலையே நீட்டின கால் மடக்கலையே நீட்டின கால் மடக்கலையே மடக்கலையே மாடக்கலையே அவ கவுந்த தலை நிமிரலையே நமரலையே கவுந்த தலை நிமிரலையே நமரலையே நமரலையே
ஓடியலையே மௌனமாயிருப்பாளா இருப்பாளா இருப்பாளா இருப்பாளோ ஓடியலையே ஓடியலையே ஆமா ஆமா செய்யலையே 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 ஓடிக்கலையே ஓடிக்கலையே போடு போடு அப்படியா ஆகிய ஆண்டவனாகிய சிவபெருமான் கைலைக்குள் வந்தபோது ஆமோ பார்வதியால் பாத பூஜை முடிக்கல பணிவிடையும் செய்யல சரி மௌனமாக இருக்கா ஏன் அப்படி இருக்கிறா இவளுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு எப்போது நம்ம வந்தா பாத பூஜை முடிப்பா பணிவிடைகள் செய்வா ஆமா இன்னைக்கு என்ன மௌனமா இருக்கா காலையில அன்று மலர்ந்து சந்தாமர புஷ்பம் போல இருந்த திருமுகம் ஆமா இப்ப மாற்றமா இருக்க என்ன காரணம் என்ன காரணமா இருக்கும் என்ன தெரியலையே ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன கேட்கிறார் தெரியுமா என்னம்மா மௌனமாக இருப்பேன் மாயன் தங்க பார்வதியே அரணரில்ல வேலையிலே ஆதிசக்தி பார்வதியே சிவனரில்ல வேலையிலே சிவசக்தியே வாட்டமென்ன முத்தமென்ன நடந்துதம்மா முத்தமென்ன நடந்துதம்மா கோபாலன் தங்கையரே ஏ பார்வதி என்னாச்சு உனக்கு அரணார் இல்லாத வேலையில ஆதிசக்தி வாட்டமா இருக்கிய உனக்கு என்ன கோரமா வந்துச்சு என்னமா ஆச்சு யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்களோ அதானே இப்பவும் வீட்டுக்கார் வரும்போது எல்லாரும் கோவமா மூஞ்சி வச்சிருப்பாங்க மனைவி மாறலாம் ஆமா அப்பதான் வந்து கேட்பாங்க என்னன்னு என்னம்மா அப்படி டல்லா இருக்கிய ஏன் இப்படி இருக்கம்மா ஏன் இப்படி இருக்க ஏன் உன் மூஞ்சி அப்படி மாறி போயிருக்கு வாடி போயிருக்கு ஏன் இப்படி இருக்கம்மா யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்களோ யாரு என்ன சொன்னாங்களாமா எங்க அம்மா தான் சொன்னாங்களா எங்க அப்பா தான் சொன்னாங்களா அதானே சொல்லு ஒரே போட போட்டு தெளிவேன் அப்படி இருக்க ஆமா அப்படின்னு பகவான் கேட்கும்போது பார்வதி என்னமா சொல்றான் என்ன தெரியுமா சொல்லுதா ஆண்டவா சிவபெருமானே உங்கள் மனைவியாகப்பட்ட எனக்கு எந்த குறையும் கிடையாது ஆனா அகில உலகத்தில் இருக்க எல்லா உயிருக்கும் நீங்க படியளந்தீங்களா எல்லா உயிருக்கும் படியாந்துதான் வர்றேன் என்று சக்தியானவள் கேட்ட போது எறும்பு முதல் யானை வரை 84 கோடி லட்சம் ஜீவசந்துகளுக்கும் ஆமா ஆண்டையும் படியானதுதான் கைலாசம் வர்றேன் பார்வதி ஏன் பார்வதி உனக்கு சந்தேகம் என்ன சந்தேகம் சங்கரரோ படியளந்தே ஆண்டவனோ சொன்ன போது ஆண்டவனோ சொன்ன போது அங்கே ஆதிசக்தி பார்வதியா சரி கல்லுக்குள் வாழும் தேரை முதல் தாயார் கற்பத்தில் வாழும் சிசு வரைக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கும் பச்சிக்கும் பறவைக்கும் நான் படியளந்தேன் பார்வதி மாங்கொட்டைக்குள்ள இருக்க வண்டுக்கும் படியானதான் வர்றேன் பார்வதி ஆண்டவா பகவானே என்ன படியளந்தேன் சொல்லுதீங்களே அப்ப இப்பவுமே எதுக்கு ரோட்ல சோறோ சோறு கஞ்சியோ கஞ்சின்னு நிறைய பேர் அலையுதாங்க படியானதேன் பார்வதி சிவன் அவங்க படைப்பு அப்படி அவன் கஞ்சி கஞ்சின்னு தெரியல லாந்தணும் இவன் சோறு சோறுன்னு உட்கார்ந்து லாந்தணும் அது படைப்பு ஆமா இதுல என்ன சந்தேகம் காரணம் இருக்கியா என்ன ஐயா
சிவநாமம் சொல்லாதவன் சுத்த பட்னியா கிடப்பான். சிவபட்டினி அரண்நாமம் சொல்லாதவன் அறப்பட்டினி இப்படின்னு கதைகள் இருக்கலாம் பார்வதி. சிவன் சித்தம் இல்லாதவன் சுத்தப்பட்டினி. சரி. அதாவது யார் ஒருவர் என் நாமங்களை அனுதினமும் சொல்லாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல சோறும் கிடையாது, என் தண்ணி கூட கிடையாது. அது உண்மைதானே ஆண்டவா பகவானே, என்ன நீங்க என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு 2 இருக்கு, நீங்க படியிலந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இல்ல அளந்துட்டேன் பார்வதி. ஏ பார்வதி, சிச்சி மேல தரப்பாலா தரப்பாலோ அவ முந்தியத்தா தான் உழைத்து எறும்பதை தான் பார்க்கும் போது அந்த எறும்பு 2 ஆனதுதான் தினையரசி தன்னதை தான் திங்கு மட்டும் தின்னிருக்கு, திங்க முடியாம வச்சிருக்கு, அது ஒண்ணு மட்டும் ஒண்ணு இருக்கு, ஒண்ணு மட்டும் ஒண்ணு இருக்கு, ஒண்ண முடியாம வச்சிருக்கு. ஒன்னு மட்டும் ஒன்னு இருக்கு. அங்கே ஓரருமாய் இருந்தது ஓராயிரம் எறும்பு, அதுவோ ஈரருமாய் இருப்பதுதான் 2000 எறும்பாருக்கு. சுத்தி வருகுதையா பகவானை பாக்குதையா, ஐயோ அங்குமிங்கோ வருகுதையா, அங்குமிங்கோ வருகுதையா, ஐயோ அரணரைத்தான் பாக்குதையா. ஐயோ ஏ பார்வதி, பாத்தியா அகில உலகத்தில் உள்ள அனைத்து உயிருக்கும் நான் படியலந்திருக்கேன். ஆண்டவா பகவானே, ஆதிசக்தி பார்வதியால் தெரியாமல் செய்த குற்றத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும். தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும். அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவன் பகவானே பொறுக்க வேண்டும். ஆமா ஆதிசக்தி பார்வதியால் பார்வதி ஆண்டவன் இடமதிலை இடமதிலை மன்னித்து அருள வேண்டும். அருள வேண்டும். மகாதேவ பகவானே, பகவானை பார்வதியால் செய்த ஓது பகவானே பொறுக்க வேண்டும். சக்தி அவர் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும். தன்னன் தங்கை செய்த குற்றம் தன்னன் தங்கை செய்த குற்றம் கடவுளை நீங்க பொறுக்க வேண்டும். ஏ பார்வதி, நான் நீ பண்ண குத்தத்தை மன்னிச்சிருவேன். ஆனா நீ எனக்கு செஞ்ச பாரியே ஒரு பாவம். ஏடி அம்மா பார்வதி, பார்வதியே ஏடி அம்மா பார்வதி, சிவனாரை பரிச்சை செய்த அரியப்பாவை எப்ப தீர் ஆளனை தான் பரிச்சை செய்த அரியப்பாவை எப்ப தீர் சிவனாரை பரிச்சை செய்த சிவனாரை பரிச்சை செய்த அரியப்பாவை எப்ப தீர்ப்ப. புருஷனை பரிசு செய்த பொல்லா பாவம் தீர்ப்பதற்கு ஆமோ குழந்தையாலதான் முடியும். சரி ஆண்டவனே பகவானே, என்ன சுவாமி ஆளனத்தான் பரிச்சை செய்த அம்மா விளையாட வீச்சருவார் விளையாட வீச்சருவார் ஐயாவான புதிய சாமி ஐயாவான புதிய சாமி ஆடுவாரா பாடுவாரா ஆதாளி
கால்களுக்கு கால்களுக்கு ஐயா மாத்தி வைக்கும் கால்களுக்கு கால்களுக்கு மாதுளம் பூ கால்களுக்கு கால்களுக்கு ஐயா பான புதிய சாமி ஆமோ புதிய சாமி ஆமா. அவர் ஆடுவாரா புதிய சாமி புதிய சாமி தங்க நல்ல பிடியருவாம் ஏ பிடியருவாம் பிடியரோ சதிராட சதிராட கையருவாம் பிடியருவாம் பிடியருவாம் ஐயா 5 மணி வல்லையம்மா ஐயா அறையில் ஒரு சல்லடம்மா ஒரு சல்லடமா 7 மணி வல்லையம்மா மணி வல்லையமா இடுப்பில் ஒரு சல்லடம்மா இடுப்பில் ஒரு சல்லடமா சல்லடாம குள்ளாவா சல்லடமா உள்ளாவா தாமரக்க மணி அழகா மணி அழகா நல்ல வரைஞ்சு கட்டி நல்ல வரிஞ்சு கட்டி கச்ச சுங்கிலிட்டு சுங்கிலிட்டு தீ மெல்ல வரைஞ்சு கட்டி நல்ல வரிஞ்சு கட்டி கருத்த பாண்டி புதிய சாமி ஆடே. ஆடுவாரா பாடுவாரா ஆமோ ஆதாளி போடுவாரா போடுவாரோ ஆடுவாரா 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 உலகத்த போடுவாரா ஓலக்கத்தம் போடுவாரா அவவான பிணவாட பிணவாடே பிணவாடே தனமா மணக்குதையா சம்பளமா மணக்குறையா பிணவாட சமவாட ஓவாட பிணவாடே சிப்பூவா மணக்குதையா நித்தியமோக மணக்குறையா மணி விளக்கில் பிறந்ததாலே விளக்கில் பிறந்ததாலே ஐயாண்டி சுடலையா மாயாண்டி சுடலையா மூன்று முண்டத்தையோ சுடலே. ஐயாவான சிவபெருமாள் யவான சுடலை தெய்வம் முதல் போரி முண்டத்தையோ முண்டனையும் பெண்ணாக பிறவி செய்தார் அண்ணாக பிறவி செய்தான் நெட்ட பேச்சு பேரி உண்டத்தை காட்டுவன பேச்சியம்மா நாட்டில் உள்ள பேச்சியம்மா ஆய பேச்சு மணி பேச்சு மணி பேச்சு நனி பேச்சு கைவான பேச்சியம்மா அங்கையான பேச்சியம்மா மணி விளக்கில் பிறந்ததாலே ஆமோ பிறந்ததாலே ஆமோ ஆய பேச்சு ஒரு பிறந்ததாலே சுடர் ஒளிவேல் பிறந்ததாலே ஆமோ பிறந்ததாலே ஆமோ சுடுகாட்டு பேச்சியம்மா பிறந்ததாலே பிறந்ததாலே வேளையான வேளையா மாயாண்டி சுடலையா அத்த சாம வேளையிலே செல்ல பிள்ளை புதிய வேணும் மாயாண்டி சுடலையோடு அழகு பிள்ளை முண்டசுவாமி உனக்கு சல்லடமாங்குள்ளாவோ ராமரக்கா மணி அழகா உனக்கு 7 மணி வல்லையம்மா ஐயாவான சுடலையா உள்ளாவா உள்ளாவா 5 மணி வல்லையம்மா மாயாண்டி சுடலையா அறையில் ஒரு சல்லடமா வல்லையம்மா வல்லையம்மா தொட்டக்கதை குறைகள் பாட குறைகள் பாட தொட்டக்கதை குறைகள் பாட
குறைகள் பாட கணபதியே வரந்தருவாய் வரந்தருவாய் கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட பகவானே வரந்தருவாய் வரந்தருவாய் பகவானே வரந்தருவாய் வரந்தருவாய் போக்குதற்கு ஆண் குழந்தை எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் சிவனாரைத்தான் பரிச்சை செய்த சிறிய பாவம் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் சிவனாரைத்தான் பரிச்சை செய்த சிறிய பாவம் போக்குதற்கு போக்குதற்கு ஒன்று எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டாம் ஒன்று எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டாம் போக்குவதற்கு இப்படியாக ஆதிசக்தியானவள் சொன்னபோது ஆமோ ஏ பார்வதி என்ன உனக்கு ஏற்கனவே நான் 2 பிள்ளை கொடுத்திருக்கேன் ஆமா ஆணை போல ஒரு பிள்ளையும் அழகு போல ஒரு பிள்ளையும் கொடுத்திருக்கேன் சரி அந்த 3வது பிள்ளை உனக்கு தேவைதானா எனக்கு வேணுயா நான் கைலாசத்துல ஒத்தையிலே இருக்கேன் நீங்க படியளக்க போறீங்க ஆமா கைலாசத்துல தனிக்கே இருக்கேன் எனக்கு ஓடி ஆடி விளையாட ஒரு குழந்தை வேணும் ஆமா பக்கம் வச்சு விளையாட ஒரு பாலகம் வரம் வேணும் ஆமா ஆனா எனக்கு எப்படியா ஒரு குழந்தை வேணும் ஐயா கொடுங்க சாமி ஏடி அம்மா பார்வதியே பார்வதியே மகன் கணபதிதான் கணபதியோ பிள்ளையா உனக்கு தந்தேன் உனக்கு தந்தே இளைய மகன் வேல்முருகன் வேல்முருகன் இன்பமோடு உனக்கு தந்தேன் உனக்கு தந்தே உனக்கு தந்தே இளைய மகன் வேல்முருகன் வேல்முருகன் ஐயா வேல்முருகன் இன்பமோடு உனக்கு தந்தேன் உனக்கு தந்தே இன்பமோடு உனக்கு தந்தேன் உனக்கு தந்தே ஐயா ஆண்டவனே பகவானே பகவானை ஈஸ்வரனே இறையோனே இறையோனை மகன் கணபதிதான் கணபதிதான் தாய போல பெண்ணை கேட்டு பெண்ணுங்கேட்டு சந்திதோறும் போயமன் இளைய மகன் வேல்முருகன் எனக்கும் அவன் உதவலையே குழந்தை மேல ஆசைப்பட்டு சந்தோதரம் போயமன் அந்த நல்ல பிள்ளைகளும் எனக்கும் அவன் உதவலையே உங்களுக்கும் உதவலையே உலகலையே அவரது பிள்ளை தன்னை பிள்ளை தன்னை ஐயா பிள்ளை தன்னை கண்ணனே கொடுத்திடுங்கோ கொடுத்திடுங்கோ கண்ணனே கொடுத்திடுங்கோ கொடுத்திடுங்கோ ஏ ஆண்டவா பகவானே மூத்த மகன் கணபதி தாய போல பெண்ணை காட்டி சந்திக்கு சந்தி போய் உட்கார்ந்திருக்கான் குளத்தங்கரெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டான் இளைய மகன் வேல்முருகன் என்ன செய்தான் அவன் குண்டத்தூர் மலையில போய் உட்காந்துக்கிட்டான் அவன் வள்ளி மேல ஆசைப்பட்டு குன்று குன்றா போய் உட்கார்ந்திருக்கான் போய் உட்காந்துட்டான் அந்த 2 பிள்ளையும் எனக்கு உதவல உங்களுக்கு உதவல உதவலல்ல அதனால 3வது பிள்ளைய முக்கணனே தந்திட வேண்டும் ஆமா ஆமா ஏ பார்வதி ஏ வாரு உனக்கு 3வது பிள்ளைய நான் தாரேன்னு வச்சுக்கோயேன்
அந்த பிள்ளையால உனக்கு சிறுமைதான் இருக்குமே தவிர பெருமை இருக்காது. அவன் என்ன செய்வான் தெரியுமா? என்னம்மா செய்வான்? கட்டுக்கு அடங்க மாட்டான், அடங்க மாட்டான், கையில இருக்க மாட்டான், இருக்க மாட்டோம், காடு சென்றிடுவான், சென்றிடுவோம், தபினோ தின்றிடுவான், சென்றிடுவான், மாயானோ போயிடுவான், மாண்டபேனோ தின்றிடுவான், காடு போயிடுவான், காடு போயிடுவான், இறந்த பேனோ தின்றிடுவான். பேய்களுக்கு ராஜாவா இருப்பான். அதனால உனக்கு மூன்றாவது பிள்ளை வேண்டாம் பார்வதியே. இருவருக்கும் தர்க்கம் நடந்து கொண்டிருக்கும் போது அங்க யார் வாரா? யாரு? இதோ நாமளை எல்லாம் சுமக்கிறாளே பூமாதேவி. ஓ பூமாதேவி. அவ ஆதி கைலேங்கிரி பர்வதத்திற்கு வருகிறார். வருகிறா. என்ன சொல்றா தெரியுமா ஆண்டவன் பகவான்ட்ட? என்ன? ஏ ஆண்டவனே பகவானே, பரம்பொருளே, இந்த பூலோகத்துல எனக்கு வந்து பிணச்சுமையை விட உயிர் சுமை அதிகமாக இருக்கு. ஏன் உயிர் சுமை அதிகமா இருக்குன்னா, அந்த காலத்துல பிறப்பை தவிர இறப்பே கிடையாது. 400 வயசு 500 வயசுன்னு அவங்க பாட்டுக்கு இருந்திருக்காங்க. கூணா குறுகி குறுக்கெல்லாம் முள் முளைச்சு ஆவி அடங்கி உடங்கி 6 மாத பிள்ளையாவே போயிருப்பாங்களா. அதனால பூமாதேவிக்கு பூமி பாரத்தை தாங்க முடியல. ஏ ஆண்டவா பகவானே, என் உயிர் சுமையை குறைச்சு தாங்க ஆண்டவா என்று பூமாதேவியானவர் சொன்னபோது ஆண்டவனாகிய சிவபெருமான் தெய்வ திருவள்ளுவரை வரவழைத்தார். ஏ தெய்வ திருவள்ளுவரே, நீங்க பூமியில போய் பறையோசை அடிக்க வேண்டும். என்ன அடிக்கணும் தெரியுமா? பூவிருக்க பிஞ்சிருக்க, காயிருக்க கனி இருக்க, கனியிலும் கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரும்படி பறையோசை அடிக்கணும். பூனா என்னது? தாயார் கர்ப்பத்துல இருக்க சிசு. அது பிஞ்சுனா என்னது? பிறந்த குழந்தை. காயினா என்னது? நாமளை போன்ற நடுத்தரவாதிகள். கனினா வயசானவங்க. கனியிலும் கனினா எப்பண்டா இருப்போமா போவோமா, கடவுள் எப்ப கூட்டிட்டு போவாருன்னு இருப்பாங்கல்ல அவங்க. அதான் ரொம்ப பழுத்த கனி. ஆமா, ஆண்டவன் சிவபெருமான் பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க கனி இருக்க, கனியிலும் கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரும்படி பறையோசை அடிக்க சொன்னார். ஒரு ஒத்த முரசையும் கொடுத்து வெள்ளை யானையும் கொடுத்து தெய்வ திருவள்ளுவரை வந்து பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். அங்க இருந்து யார் வாரா? நாரதர் வராரு. நாரதர் என்ன செய்தாரு? பூலோகத்து சிறுவர்களை எல்லாம் கூப்பிட்டாரு. ஏ தம்பி, அந்த வெள்ளையான மேல வாராம் பாரு, அவன் ஒரு கிறுக்கு, அவன் ஒரு பைத்தியம், பேயம், பித்தன். அவனை கல்ல கொண்டு எரிஞ்சு விரட்டுங்க என்று நாரதர் சொன்ன போது சொல்வதையே செய்வார்கள் கிளிப்பிள்ளைகள். அந்த பையங்கள்லாம் கல்லையும் கட்டியும் கொட்டி எரிய வள்ளுவரானவர் நாவு தடுமாறி பறையோசையை மாற்றி அடிக்கிறார். எப்படி அடிக்கிறார் தெரியுமா? பூவுதீர பிஞ்சுதீர காயுதீர கனியுதீர உதிர்கள் நல்ல உதிர்கள் என்று ஐயா உதிர்கள் என்று பறையோசை
ஆமா அம்மா காயிலையும் போது கனியிலையும் போகுது ஆமோ படைக்க எல்லாருக்கும் பேதிலையும் போகுது ஆமா பேதிலனா தப்பா நினைக்க கூடாது என்னம்மா அந்த காலத்துல நோயே பேதி தானா ஆமா ஒரே பேதியாரி தான் எடுக்கும் அப்போ பேதி மட்டும் தான் அந்த காலத்துல நோயா இருந்திருக்கு ஆமா ஆமா இந்த காலத்துல அப்படியா இந்த காலத்துல என்னென்னலாமோ வருது பிரஷர் சுகர் ஹார்ட் அட்டாக் ஆமா ஆமா இப்படி பலவிதமான நோய்கள் இருக்கு ஹார்ட் அட்டாக் தானம்மா முக்கியமா வருது ஆமா வள்ளுவர் பறையோசை அப்படி அடித்ததாலதான் ஆமா தாயார் கர்ப்பத்தில் இருக்க சிசுவும் கலையுது சரி பிறந்த குழந்தையும் சாகுது வாலிபர்களும் சாகுதாங்க வயசானவங்களும் சாகுதாங்க ஆமா ஆமா அந்த காலத்துல நவநாகரிகம் கிடையாது அதனால புதைக்கவோ எரிக்கவோ தெரியாது சரி பெணங்களை எல்லாம் ஊருக்கு வடக்க ஈசான மூலையில கொண்டு போய் மையமா குமிச்சாங்க சரி அதனாலதான் அதுக்கு மையானக்கரன் பேரு ஓ அதுக்கு தான் மையானக்கரன் பேர் வந்திருக்கு சுட்டு எரிச்சதால சுடுகாடு ஓ சுட்டு எரிச்சா சுடுகாடு புதைச்சாங்கன்னா அது இடுகாடு அப்படியாக சரி பூமாதேவியானவள் வந்து ஆண்டவனாகிய சிவபெருமானிடம் ஆமோ ஆண்டவா பகவானே என்ன நான் உங்களை உயிர் சுமையை குறைச்சு தர சொன்னேன் நீங்க எனக்கு பெணச்சுமையை அதிகமாக்கிட்டீங்க ஆமா ஆமா ஏன் அப்படின்னா எதுக்குமா ஒரு மனுஷன் இப்ப உடம்பு சரியில்லாம இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சரி அவரை ஒரு ஆள் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடுவாங்க ஆமா அதே மனுஷன் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க என்ன தூக்கத்துக்கு 2-3 ஆள் வேணும் ஆமா ஆமா ஏன்னா இடம் அப்படி கூடுமா ஆமா செத்தாச்சும் இடம் கூடிரும் அதனாலதான் பூமாதேவிக்கு பூமி பாரம் தாங்க முடியல சரி ஏ ஆண்டவா பகவானே என்னம்மா ஏன் பெணச்சுமையை குறைத்து தாருங்கள் ஆண்டவா ஆமோ நீ பயப்படாத பூமாதேவி என்ன உனக்கு நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா என்ன பிள்ளையாக பிறக்க போறேன் சொடலையா பிறந்தா சுடுகாட்டு பேச்சியா நான் பிறப்பேன் சரி என்று ஆதிசக்தியாகிய பார்வதா தேவியானவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா என்னம்மா நீங்க பிள்ளையாக பிறந்திரானா பேச்சியாக நான் பிறப்பேன்
பாவோ மாய சக்திக்கு தீருமையா செய்த பாவோ செய்த பாவோ பேச்சியாக பிறந்து பிணமும் சோறும் தான் எடுத்து ஆமோ பிள்ளைய மடியில போட்டு நான் பிணத்தை ஊட்டினால்தான் மறையோனுக்கு செய்த பாவம் இந்த மாய சக்திக்கு தீரும். தீரும் தீரும். ஏ ஆண்டவனே பகவானே, என்ன என்ன எனக்கு ஒரு பிள்ளை வரம் வேண்டும் ஆண்டவா. ஆமா ஏ பார்வதி, என்ன உனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வேணும்? புருஷன் இல்லாத புத்திரன் வேணும். ஆமா ஆணல் இல்லாத ஆண் குழந்தை. சரி. ஆமா மன்னவன் இல்லாத மடி குழந்தை எனக்கு வேணும். ஆமா அது 8 நாளைக்குள்ள வேணும். எத்தனை நாளைக்குல? ஆமா எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு வேணும். எனக்கு வேணும். ஆமா ஆனா புருஷன் இருந்து பிறந்த பிள்ளையே அரைகுறையா பிறகு. ஆமா ஆமா கால் இழுத்துட்டு போகுதுட்டா, கண்ணு இழுத்துட்டு போகுதுட்டா, மூக்கு இழுத்துட்டு போகுது. புருஷன் இல்லாத புத்திரன் கேட்க அது 8 நாளைக்குள்ள கேப்ப. எப்படி பார்வதி கொடுக்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்ல. பார்வதி என்னமா சொல்றா? என்ன சொல்றா? என்ன சொல்றா? சில்லு சில்லு ஏ ஆண்டவா பகவானே, எனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வர வேண்டும் தெரியுமா? எப்படி சுவாமி? சுவாமி ஆளனை தான் பரீட்சை செய்த அரிய பாவம் போக்குதற்கு ஆண் குழந்தை எனக்கு வேண்டும். ஆளன் இல்ல ஆண் குழந்தை அரணாரே கொடுக்க வேண்டும். கணவன் இல்ல கை குழந்தை கடவுள் நீங்க கொடுக்க வேண்டும். புருஷன் இல்ல புத்திரனோ புருஷன் இல்ல புத்திரனோ பகவானே கொடுக்க வேண்டும். ஏடியம்மா பார்வதியே ஏடியம்மா பார்வதியே பார்வதியே குழந்தை வரம் வேண்டுமானால் வேண்டுமானோ கொடிய தாவம் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். முதலை வரம் வேண்டுமானால் வேணுமானோ மாய தாவம் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். குழந்தை வரம் வேண்டுமானால் வேண்டுமானோ ஐயா வேண்டும். வேண்டுமானோ கொடிய தாவம் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். கொடிய தாவம் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். ஏடியம்மா பார்வதியே, உனக்கு குழந்தை வர வேணும்னா ஆமா நீ பூலோகத்து தாய்மார்கள் எப்படி தவம் இருந்து பிள்ளை பெக்காங்களோ அதே மாதிரி தான் நீ இருக்கணும். ஆமா அதே மாதிரி தான் நீயும் கேட்கணும். நீ எப்படி தவம் இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அம்மா? கம்பா நதி கரையதில்ல கரையதிலை குளித்து மெல்ல நீராடி நீராடி கோல வர்ண பட்டுடுத்தி பட்டுடுத்தி தீர்த்தமாடி மாத்துடுத்தி மாத்துடுத்தி திருநீச்சு காப்பணிந்து காப்பணிந்து ஈரத்துகில் கலையா ஆமல் முந்தி புலியா ஆமல் பார்வதி ஏய் கம்பா நதி கரையில குளித்து நீராடி ஏ, திருநீச்சு காப்பணிந்து அணிந்து ஈரத்துகில் கலையாமணி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னம்மா ஏடியம்மா பார்வதியே பார்வதி ஏதியே ஆதிபராசக்தி அம்மா சதியம்மா கைலாச வாசலில வாசலிலை வடக்கு வாசல் தன்னதில தன்னதிலே 32ஆம் தூணதில தோணதிலே தங்கத்தூணு முன்னால மோனாலை மண்டியதும் போடணும். ஏமே மணியேந்தி நிக்கணும். ஏமே மண்டியேந்தி நின்னு நீ தவம் இருந்தனா சரி ஒரு மதல வரம் உனக்கு கிடைக்கும். ஆமாம் கொடிய தவம் இருந்தனா ஒரு குழந்தை வரம் கிடைக்கும் பார்வதியே. ஆமாம்மா பூலோகத்து தாய்மார்களை போல
போல் நீ தவமிரு என்று சொல்ல சொல்லு. பாதிசக்தியாகிய பார்வதா தேவியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா? வடக்கு வாசல் கோட்டையில வடக்கு கோட்டை வாசல்ல 32ஆம் தூண் அதுல மண்டி போட்டு நின்று தவம் செய்தா. ஆமா, 2 காலம் மண்டிட்டு முந்திய ஏந்திரா. ஆமா, முந்தி ஏந்தி இருந்தா முதல்ல வரம் கிடைக்கும் சொல்லிருக்காங்களே. ஆமா ஆமா. அதுக்காண்டி என்ன